பிரேஸ் தல்லார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இந்த வசனம் சொன்னேன், கர்த்தர் எனக்கு பதில் தந்தார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு அவமானம், எல்லாத்தையும் நினச்சி கண்ணீரோட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஏதோ எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலை, ஏதோ ஒரு ஏமாற்றம், தாங்க முடியலை, மனசு வலிக்குது, இதனால் கூட நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காக கண்ணீரோடு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? நான் எத்தனையோ வருஷங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட இருந்து ப்ரேயர் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு பதிலே தரலையே, நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் இந்த ஜெபத்தை சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, உங்கள் தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. பாருங்க, வாழ்க்கையில் போராட்டம், கண்ணீர், வேதனை, அவமானம், நிந்தனைகள், சோர்வுகள், வியாதிகள், தொழிலில் பிரச்சனை, கல்யாண தடை, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி ஏதோ ஒரு கஷ்டங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்துட்டு தாங்க இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாரும் நினச்சதெல்லாம் அவங்களுக்கு நடந்துட்டு அப்படின்னு சொல்லி இல்லைங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கஷ்டம் இருந்துட்டு தாங்க இருக்குது. அந்த கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் கடந்து வர கிருபை பாராட்டுறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை, அழுகையை ஆண்டவர் கடந்து வர கிருபை பாராட்டுவார். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் பதில் தரக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு மனிதனுடைய உதவியை நாடி போகிறோம் இல்லையா? அப்படி உதவியை நாடி போகும்போது அந்த மனிதன் எனக்கு பதில் தர மாட்டானா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறோம். அப்படி மனிதனுக்கு காத்திருக்கிற நம்ம ஏன் ஆண்டவருக்கு காத்திருக்க மறந்து போனோம்? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு காத்திருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறாரு. பாருங்க, மனுஷனுக்கு போய் காத்திருப்போம். நான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு நாள் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உனக்கு எப்போவுமே நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் மூலம் இல்லைங்க, செயல்கள் மூலம் நம்ம கூடவே இருக்கிற அந்த நபர் தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நபராகவும் இருக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மள்கிட்ட நெருங்கி வராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரிஞ்சு போவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தங்க எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வாயின் வார்த்தைகளால் சொல்லவே மாட்டாங்க. அவங்க நடக்கிற அந்த நடத்தையை வச்சு நம்மகிட்டேருந்து அவங்க விலகி விலகுறாங்கங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நிறைய பேர் என்னென்னா, ஏன் முந்திய மாதிரி நீ என்கிட்ட பேசலை, ஏன் எனக்காக நீ டைம் ஒதுக்கலை, நீ முந்தியெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவே, இப்போ ஏன் வரலை அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் அவங்ககிட்ட போய் கொஸ்டின் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க நம்மளை விட்டு விலக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தாங்க அர்த்தம். நம்ம தான் அவங்கள புரிஞ்சிக்காமல் அவங்ககிட்ட போய் கொஸ்டின் கேட்டு அவங்க அன்புக்காக காத்திருப்போம். ஆனால் விலகிறவங்க எப்படியுமே விலகி தாங்க போவாங்க. அதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த காரணத்தை சொல்லிட்டு விலகி போவாங்க. மனசு இருந்தால் இடம் உண்டுன்னு சொல்லி பழமொழி இருக்குது. அவங்க உங்ககிட்ட அன்பாக இருக்கணும், உங்களுக்கு முந்திய மாதிரி அவங்க நடக்கணும் அப்படின்னா அவங்க மனசு வச்சாங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கண்டிப்பாக அவங்க விலக மாட்டாங்க. அவங்ககிட்ட காரணமும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நம்பின நபர், மனித நபர் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், உங்களுக்கு பதில் தராத ஒரு நபராக இருக்கலாம். பாருங்க, அவங்க பதில் தரலைனாலும்
அவங்க உங்களை புரிஞ்சுக்கலைனாலும், உங்களை வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும், இன்றைக்கி நீங்கள் அந்த நபரை நினச்சி அழறீங்கல்ல, ஏமாற்றிட்டாங்களே, இவங்களா இருந்து இப்படி இருப்பாங்க நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லி. இதுக்கு காரணம் அவங்க அளவு கடந்த நம்பிக்கை அவங்க மீது. அந்த நம்பிக்கை ஏன் நீங்கள் ஆண்டவருக்கு மேலே வைக்காமல் இருந்தீங்க? இன்றைக்கி ஆண்டவருக்கு மேலே நீங்கள் வைங்க. என் ஏசப்பா என்னை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி எனக்கு சுற்றி நடக்கிற அந்த ஒவ்வொரு செயலும் எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தது மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய கூடவே இருந்து என் ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறாரு. நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவருக்காக காத்திருக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு பதில் தருவார். என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்குறாரு, என் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறாரு. அவர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே, எப்படி என்னை ஆண்டவர் விட்டுட்டு போவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இப்படி விசுவாசம் இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் விசுவாசம் மனுஷன்ட்ட இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஏமாற்றப்படுவீங்க. உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஏசப்பாவும் மட்டும்தான் உங்களுக்கு துணை. வேறு யாருமே லாஸ்ட்டில் துணைக்கு வரமாட்டாங்க. பிரியமானவர்களே, உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உன் வேதனையில் நான் உன்னை பார்த்துக்குவேன்பாங்க. அவங்க ஓடி ஓடி வருவாங்க. நீங்களும் அவங்க அன்பு உண்மையானது அப்படின்னு சொல்லி நம்பி நீங்கள் அவங்க மீது உயிராக இருந்திருப்பீங்க. எந்த ஒரு செயலையும் மறைக்காமல் நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க கொஞ்ச நாள் உங்ககிட்ட ட்ராவல் பண்ணிவிட்டு இனி அவங்கக்கிட்ட ட்ராவல் பண்ணண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு உங்களை விட்டு விலகி போவாங்க. காரணம் ஏதாவது ஒன்றை சொல்லி உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம்லாம் போகணுன்னா அந்த அன்பை ஆண்டவற்றை காணிங்க, அந்த ஆறுதலை ஆண்டவற்றை தேடுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இமை பொழுதும் கைவிடாத தேவன் உங்களுக்கு பதில் தருவார், நிச்சயமாக பதில் தருவார். நீங்கள் இந்த வசனங்களை சொல்லி ஜபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். அது என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட மேய்ப்பராய் இருக்கிறதுனால நான் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டேன். ஆண்டவர் என்னை உயர்த்தும் தேவனாக இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பார்க்குறதுக்கு பெரியதாக தோணுனாலும் கண்டிப்பாக ஆண்டவர் என்னை தலை குனிய விடவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு விசுவாசத்தோட இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்களுக்காக பதில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை கூறி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நீங்கள் எந்த காரியங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்திற்குரிய பதிலையும் ஆண்டவர் நிச்சயமாக தருவார். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க உண்டு ஆண்டவரே. அப்போ அவங்க என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ, எந்த கஷ்டங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அப்பா நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய குறை அப்பா பாதத்தடியில் அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களிடம் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.